ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெறப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை துவக்கப்பட்டுள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நவீனா, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நேற்று 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோர் தங்களது வேட்புமனுவை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தாக்கல் செய்தனர். இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர்களும் பல்வேறு வேகங்களில் வந்து தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தாங்க. அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக மொத்தம் 58 வேட்பாளர்கள் 65 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களும் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியாமல் உள்ள வேட்பாளர்களுக்கு பதிலாக அவர்களின் தலைமை முகவர்களும் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வந்திருக்காங்க. அதே போல திமுக வேட்பாளருக்கு பதிலாக அவரது முகவர் வந்திருக்காங்க. இதனையடுத்து தற்போது நடைபெற்று வரும் பரிசீலனையின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் நேரடியாக வேட்புமனுவை பரிசீலனை செய்து வராரு. அப்போது வேட்புமனுவில் உள்ள வேட்பாளரின் கையொப்பம், வேட்புமனுக்களுடன் இணைக்கப்பட்ட ஆவணங்கள், வேட்பாளரின் விவரங்கள் மீதான ஆட்சேபனை உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வந்து சரி செய்து வராங்க. இதில் ஏதேனும் வேட்பாளரின் வேட்புமனு தவறுதலாகவோ ஆட்சேபனைகள் உறுதி செய்யப்பட்டாலோ வேட்புமனு நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேட்புமனு பரிசீலனையானது மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளதால் அதற்கு பிறகு ஏற்கப்பட்ட வேட்புமனுக்கள் குறித்த விவரங்கள் தெரியவரும். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.